பாகவனே நிரி சரி சா பாகவனே நிரி சா மாரி பகவானே ஓம் ஸ்ரீ சாயி சர்வபாபக்ஷேகராய நமக. ஓம் ஸ்ரீ சாயி சர்வரோக நிவாரிணே நமக. ஓம் ஸ்ரீ சாயி சர்வபாதஹராய நமக. ஓம் ஸ்ரீ சாயி அனந்தனுத கர்த்தாய நமக. ஓம் ஸ்ரீ சாயி ஆதிபுருஷாய நமக. ஓம் ஸ்ரீ சாயி ஆதிசக்தயே நமக. ஓம் ஸ்ரீ சாயி அபரூப சக்தியே நமக. ஓம் ஸ்ரீ சாயி அயத்தரூபிணே நமக. ஓம் ஸ்ரீ சாயி காமக்ரோத துவம்சினே நமக. ஓம் ஸ்ரீ சாயி கனகாம்பரதாரிணே நமக. ஓம் ஸ்ரீ சாயி அற்புதசரியாய நமக. ஓம் ஸ்ரீ சாயி ஆபத் பாந்தவாய நமக. ஓம் ஸ்ரீ சாயி பிரேமாத்மனே நமக. ஓம் ஸ்ரீ சாயி பிரேம
ladies in the community. He said, women, mahilas nechal in the ulagathile ennum seiya mudiyum in this male dominated society. So he gave such importance to ladies that he inaugurated the first Ladies' Day actually 30 years back in 1995. And every year on November 19th in Prashanthi Nilayam and Sai centers around the world, we celebrate Ladies' Day. So all of these ladies here have some personal experiences with Swami and personal experiences with Sai Ilam. We're going to have a very casual conversation with them. And they're going to talk about how they came to know about Swami, how did they come to Sai Ilam, their first experience, any interesting experience with Swami or at Sai Ilam. So let's please give them a round of applause. Okay, so I'd like to start on the left side, Auntie Radhi Sabanayagam. So Auntie, you are a long time Sai devotee. So actually the first question to everybody, we'll start with Auntie. Sai Baba, ingara அந்த அவதாரம் அந்த குரு எங்க நீங்கள் முதல் பார்த்த நீங்கள் எப்படி சுவாமியோட ஃபோல்டுக்குள்ள வந்த நீங்கள் where was the first time you saw Swami எங்க நீங்கள் முதல் பார்த்த நீங்கள் என்னென்று சுவாமியோட ஃபோல்டுக்குள்ள வந்த நீங்கள் நான் முதல் சுவாமியை பார்த்தது 1974 ஆகஸ்ட். சாமியை பார்க்கல, சாமியை மெனத்தால் பார்த்தேன். அதில் இருந்து 1981 வரைக்கும் நான் சாமியை கண்ணால் பார்க்க இல்லை. சாமியோட உருவம் மெனத்தில் தெரிஞ்சது. அந்த உருவம் என்ன உருவம்னு தெரியாது. நான் அதை கும்பிட்டு கொண்டு வந்தேன். நான் அதுக்கு நடுவில் 1977 என் ஹஸ்பண்ட் போனவர் இந்தியாவுக்கு. என் அம்மா கூட்டி கொண்டு யாத்திரை. ஸோ போய்க்குள்ள நான் மெனதால் நினச்சினா நாங்கள் ரொம்ப கும்பிடுறே இல்லை சுவாமி. மெனதால் நினச்சினா சுவாமி நீங்கள் கூப்பிட வேண்டும், அவர் எப்படியும் கூட இடத்துல காட்ட வேண்டும். அதில் போய் முதல் ஒரு சின்ன படம் தான் வேண்டி கொண்டு வந்து தந்தேன். அந்த படத்தை வச்சு தான் நான் கும்பிட்டேன். 1987 வரைக்கும் 87 தான் நான் 81 சாமியை போய் பார்த்துட்டேன். பார்த்து என் மெனதார கும்பிட்டேன். 74 ஸ்டார்ட் பண்ணினான். 81 தான் முதல் பார்த்தேன். சாமியை கும்பிட்டேன். சாமி எங்களுக்கு நல்ல அருள் தந்தவர். நான் கும்பிட முதலே எங்களுக்கு ஒரு மறுபிறவி தந்தவர். எனக்கு என் ஹஸ்பண்டுக்கு ஒரு பிறவி கொடுத்தவர். அதில் இருந்து தான் அந்த சாமியை நான் மனதில் நினைச்சு கும்பிட்டேன் முதல். ஆனால் சுவாமி நான் கேட்டதெல்லாம் தருவேன், கஷ்டமும் தருவேன். அந்த கஷ்டத்தில் விழவும் விட மாட்டேன், தூக்கித்தான் வச்சிருப்பேன். எப்பவும் இன்று வரைக்கும் எனக்கு எவ்வளவோ கஷ்டம் வருது. எல்லாரும் கேட்பினும் உங்களுக்கு என்ன நடக்குது, சாமியை கும்பிடுறீங்கள், என்ன நடக்குது? எத்தனையோ கஷ்டங்கள் வந்திருக்குது என் வாழ்க்கையில். ஆனால் எங்களை ஒரு நாளும் பாதாளத்துக்குள்ள சாமி விட்டதில்லை, இன்று வரைக்கும் விட்டதில்லை. நான் நல்ல சந்தோஷமா ஆனந்தமா என் ஹஸ்பண்ட் இல்லை ஆனந்தமா சுவாமியை கும்பிட்டு கொண்டு வரேன். எனக்கு அதை செய்ததெல்லாம் திருப்தி, எனக்கு தந்ததெல்லாம் திருப்தி. நான் அப்படி சொல்லித்தான் இப்போ கும்பிட்றேன். நான் சுவாமி நீங்கள் செய்தது எனக்கெல்லாம் திருப்தி. இனி எங்களோட குடும்பத்தை நீங்கள் பார்த்துக்கொள்றவங்களோட மறுபிறவி என்ற ஒன்று இருந்தால் உங்களுக்கு கீழே தான் நான் வந்திருக்க வேண்டும். உங்களோட தரிசனம் எனக்கு தர வேண்டும் சொல்லி அதையும் வேண்டிக்கொள்ளும். Wow, beautiful. So very emotionally, and he's showing her connection. So Swami Avandan, he came to you. First vision was Swami Avandan. You போய் பார்த்திருக்கீங்க. இந்தியால நீங்க போய் பார்த்திருக்கீங்க சுவாமி. முதல் அங்க தான் போனவர் actually. Okay, I would like to move to this side. Auntie Shivandini. So interesting fact, Auntie Shivandini is not just a long time devotee, but actually Sri Lanka, she was a Balvikas student. So you think about all the way back then, and I will pass it to her. Auntie Shivandini, endu Swami the photo kulla vandinga, like I said, you are a Balvikas student. Enga ningal bhajanukku poningal, Balvikas padichiningal. Please, a small introduction. Sairam, நான் வந்து 1970
70ல் எங்களோட அப்பா வந்து வெள்ளவத்த பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்தில் டாக்டர் பிள்ளைன்ற ஒரு பஜன் சென்டர் இருந்துச்சு. அதுக்கு நாங்கள் கோயிலுக்கு போகல. அங்கே வந்து அப்பா போய் பார்த்துட்டு அதுக்கு பிறகு சும்மா நாங்கள் நாங்கள் போக அங்கே சுவாமியில் படம் கொண்டு கொடுத்தது. அதிலிருந்து அப்பா மாத்திரம்தான் டிவோட்டியாக இருந்தவர், எங்களுக்கு தெரியும். அப்புறம் 1972ல் எங்களோட அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. வேற அவர் வந்து சுவாமி போயிட்டு வீட்டை வந்த பிறகு அப்பா சொன்னார் தான் வந்து சுவாமிகிட்ட போக வேணும். அப்போ சரின்ட்டு அம்மா நானும் என் எல்டர் சிஸ்டரும் 4 பேரும் நாங்கள் கூட்ட இந்தியாவுக்கு போனோம். அங்கே சுவாமி ஒயிட் ஃபீல்டில் தான் அப்போ இருந்தது. அப்போ போன இடத்துல அப்பா வந்து ஒவ்வொரு நாளும் ஒயிட் ஃபீல்டில் அவ்வளோ க்ரௌட் இல்லை. அப்போ அந்த டைமில் இப்போ நான் சின்ன பிள்ளை. அப்போ நானும் அம்மா என்ன ஒரு எல்லா இடத்தையும் கூட்டிகிட்டு போகல. நாங்கள் க்ரௌட் இல்லாதபடியாக நாங்கள் 2 சைடும் ஜென்ஸும் லேடிஸும் இருந்தால் ஒவ்வொரு நாளும் எங்களோட சுவாமி வந்து அப்பாவை ப்ளஸ் பண்ணுவார். பிறகு நேராக வருவார் என்னட்ட. அப்போ வந்து என்னட்டன்னு சொல்லக்குள்ள பின்னாடி இருக்கிறாக்கள் எல்லாம் எடுப்பார். அப்போ நான் முன்னுக்கு இருப்பேன். அப்போ சுவாமியா பாதத்தை நான் தொட்டு கும்பிட்றேன்னா நான் எல்லாரும் செய்கிறாங்கட்டு தான் நான் செய்கிறேன். எனக்கு என்னத்துக்குன்னு தெரியும். அப்போ முன்னுக்கு வந்து நிற்பேன். நின்றாருண்டா நான் பாத நமஸ்காரம் எடுப்பேன். மற்றும்படி என்னவும் கையில் வச்சுருந்தா ப்ளஸ் பண்ணிட்டு போவேன் அந்த டைமில். அப்போ போய் அப்படி இருந்து நாங்கள் ஆல்மோஸ்ட் நியர்லி 10-15 டேஸ் அங்கே இருந்தேன். நாங்கள் என்ன சுவாமிகிட்ட போகிறப்ப சுவாமிக்கு நேரம் போக வேண்டாம் இக்க சொன்னவர் அவங்கள. அதுக்கு பிறகு அது நாங்கள் அங்கே இருந்துட்டு பிறகு திருப்பி நாங்கள் போகல சுவாமி சொன்னார். சுவாமி திடீர்னு புட்டபத்திக்கு போயிட்டார். அப்போ காரில் போகல எங்களோட அப்பாவை பார்த்து ஃபாலோ பண்ணிட்டு சொன்னார். அப்போ நாங்கள் திருப்பி புட்டபத்திக்கு போனோம். புட்டபத்திக்கு அவரை ஃபாலோ பண்ணிட்டு போன பிறகு அங்கே எல்லாம் நின்று 1972ல் சுவாமி வந்து ஈஸ்வராம்பா டேக்கு அவரை சமாதியை ஓப்பன் பண்ணி வச்சார். அன்றைக்கு காலமாக வந்து எங்களுக்கெல்லாம் நல்ல சாப்பாடெல்லாம் தந்து போட்டு இப்போ நல்ல அப்புறம் ஈவினிங் வந்து எங்களுக்கு இன்டர்வியூ வச்சார். இன்டர்வியூ வச்சுட்டு கேட்டார் எல்லாம் ப்ளஸ் பண்ணி போட்டு சுவாமி சொன்னார் சரி இனி போகலாம்ட்டு. அப்புறம் இந்த எல்லா சிஸ்டர்களை பார்த்து உனக்கு முருகண்ட பேரோட ஒரு ஆள் வேறு வந்த மாதிரி அவருக்கு சிவசுப்ரமணியம் உண்டு, அவருக்கு ஒரு ஹஸ்பண்ட் அப்படின்னு. அதுக்கு பிறகு சுவாமி என்னட்ட கேட்டார் அந்த இன்டர்வியூவில் உனக்கு என்ன வேணும்னு. அப்போ எனக்கு நான் அந்த சின்ன பிள்ளை அப்போ நான் எனக்கு என்னன்னு தெரியும். அப்போ நான் சுவாமி வாயை பிடிச்சிட்டு ஹேங்கியை வச்சேன். நான் அந்த ஹேங்கியை பார்த்து சுவாமி எனக்கு இந்த ஹேங்கியை தாங்கன்னு கேட்டேன். சுவாமி நோ திஸ் இஸ் டர்ட்டி, ஐ வில் கிவ் யூ சம்திங் இல்லை. ஆனால் எனக்கு என்னென்ன சொன்னேன், அவர் என்ன சொன்னாருன்னு எனக்கு விளங்க இல்லை. அதோட அப்புறம் நாங்கள் வந்துட்டோம். And so your first interview with Swami in 1972. So சில பேருக்கு maybe you don't understand. Interview என்றால் சுவாமி வந்து அவர்கிட்ட மந்திரில் he has a special room interviews கண்டு devotees if they're sitting in the bhajan or the darshan டக்குன்னு கூப்பிடுவார் and he'll talk to them privately inside that room. So அப்படி ஒரு இன்டர்வியூ தான் I think in 1972, so more than 50 years back it happened. And then சொல்லுங்க ஆண்டி, நீங்கள் கிளம்புக்கு வரைக்கும் எங்கே நீங்கள் போனீங்க? அப்புறம் கிளம்பும் சைவமங்கிய காலத்தில் அங்கே பஜன்ஸ் நடந்தது. அங்கே தான் பாலவிகா ஸ்டூடெண்ட் அங்கே இருந்தேன். அங்கே படித்து பிறகு அவரை 50th பர்த்டேக்கு அங்கேருந்து நாங்கள் சைவமங்கிய அந்த கிளம்பு சமிதியால் சுவாமியை வந்து அங்கே ப்ரோக்ராம் வைக்கிறதுக்கு இன்வைட் பண்ணவர் இந்தியாவுக்கு. இப்போ பூர்ணச்சந்திர ஹால் அப்போ தான் ஓப்பன் பண்ணவங்க. இப்போ அங்கே போய் ஒரு ட்ராமா நடித்தேன் நான். இந்தியாவுக்கு யாரும் போகலன்னு கேட்ட இடத்துல அப்போ எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு. அப்போ எல்லாரும் வாழைக்கா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் போகல, போகக்கூடிய ஆட்கள் போனவங்க. அப்போ அதால் எங்களையும் ட்ரெயின் பண்ணி கூட்டிகிட்டு போகணும். 50th birthday. 50th birthday. Now we're at the 100th birthday, so 50 years back. And I'd like to say another special issue about Shivangi Aunty. That blessing that Swami has. So she said her father is the one who became the first devotee and her mother. And now it's the 4th generation who is in Swami's fold. And from her, and at Salem especially, her mother came here, that Shivangi Aunty, then her children, and now her grandchildren are in Balvikas and they're singing bhajans to this day. So it's a great blessing. Thank you, Aunty. We'll come back to you. Thank you. I'd like to move on to that side, Aunty Uma.
Umanti, as you know, since I was a child, she is a bhajan singer. But Avavandu, the Sailathula, she was the first bhajan guru since before I could remember. So, any day, you guys, Swami, enga mudal paathingal, Sri Lanka, or wherever you were in Canada, enga ninga mudal Sai Baba particularly. இலங்கையில் இருக்கும் பொழுது கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் அந்த போகிறதுக்கு வசதி இருக்கே இல்லை. நான் இருந்து பிறந்து வளர்ந்த இடம் வந்து கரம்பல்லே படித்து யாழ்ப்பாணத்தை படித்தாலும் அப்புறம் கரம்பெல்லாம் வேலை செய்வேன். கொஞ்ச காலம் கண்டியில் வேலை செய்வேன், பிறகு கரம்பல். ஆகவே அவரை கேள்விப்பட்டது வேலை குறைவரை பற்றி. ஆனால் கனடாவுக்கு வந்த ஆம்பளை தான் அவரை பற்றி நான் அறிந்தேன். ஆனால் என்னுடைய தாயார் தான் நீ வந்து சுவாமிகிட்ட வந்து கும்பிடு, பாபா வந்து கும்பிடு, பாபா இந்த பஜனையை கேளுன்னு என்னை ஊக்குவித்தார். இப்போ நான் வந்து பாபாவை கும்பிட தொடங்கினேன். அப்புறம் கும்பிட தொடங்கினோன்னா பஜனை பாட்டுகளும் கேட்டால் பிறகு எனக்கு அதில் பெரிய ஈடுபாடு வந்துவிட்டது. அப்போ எனக்கு சந்திரன் அவர்கள் வந்து எனக்கு நிறைய பஜனை பாடல்களை ரெக்கார்ட் பண்ணி தந்து என்னை உண்மையை நன்றாக ஊக்குவித்து பாட வைத்தார். அதை இங்கே நான் நன்றியுடன் உங்களுக்கு கூட விரும்புகிறேன். அப்படித்தான் எனக்கு பாபா தெரிய வந்தது. அதன் பிறகு என்னுடைய வாழ்க்கையில் இந்த பிள்ளைகள் எல்லாம் வந்தார்கள். என்னுடைய மகனுடைய மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி அட்மிஷன் கிடைத்தோன்னே பாபாண்ட பாதத்தில் தான் கொண்டு வச்சினேன். அவர் இன்றைக்கு ஒரு சர்ஜனாக இருக்கிறார். இளையவர் வந்து ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனிக்கு டைரக்டராக இருக்கிறார். இந்த குழந்தைகள் எல்லாரும் நல்லா இருக்கு. நானும் ஒரு நாள் நான் பாபாட்ட வந்து எனக்கு கஷ்டமாக இருக்கிறதுனாலும் அது. ஆனால் நான் அவர்கிட்ட வந்து உண்மையாக அன்பாக கும்பிடும் பொழுது, பக்தியோடு கும்பிடும் பொழுது அவர் எனக்கு நிறைய நன்மைகள் செய்திருக்கிறேன். என் வாழ்க்கையில் நன்மை, என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், என் சகோதரங்கள் நல்லா இருக்கணும், நானும் என்னோட கணவனும் சுவாமி இருக்கிறோம். இது நன்றி சொல்ல வேண்டும். எனக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை தந்ததால் நான் கொஞ்சம் சங்கீதம் படிச்சிருக்கிறேன். இப்பொழுது பாலவிகாச மாணவர்களுக்கு அந்த பஜனை பாடல்களை சொல்லிக் கொடுப்பதில் மிகவும் மன திருப்தியும் சந்தோஷமும் அடைகிறேன். And like I said, Auntie has been doing that for over 20 years. Since I was a child, she was my first bhajan guru. Until this day, she's still teaching the young kids and she's introducing them to the bhajan. So thank you, Auntie. Okay, and again on this side, I would like to move to Auntie Jiva. So Auntie Jiva, where did you first hear Enga Swami Patti Mudal Kelvi Pattaningal? Enna Swami da photo kulla vandaningal. So Auntie Jiva, she was born in Sri Lanka, but in Canada irukkarar. But there's an interesting part in the middle. She went to a different country and she was involved in the Sai organization there. So please, Auntie, if you can say all. நான் கொலம்பில் வேலை செய்தேன்னா இப்போ கொலம்பில் இருந்து படித்த போது எனக்கு சாய்பாபா பற்றி தெரியும். ஆனால் எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லை. அவரை நான் இருந்த இடமே பம்பளப்பட்டி ஃப்ளாக்ஸில் இருந்தேன். அவரை பார்த்துட்டு தான் போவேன் அந்த முன்னுக்கு இருக்கிற கோயிலில். பட் ஐ நெவர் வென்ட் இன்சைட். எனக்கு அது அவ்வளவு நம்பிக்கை இல்லை. ஏன் நாங்கள் ஒரு மனுஷனை கும்பிடணும்ன்ற அந்த ஒரு இது என் மனதில் அப்போ இருந்தது. அதில் நான் நம்ம போகவும் இல்லை, போகாமல் இருந்தேன். நான் பிறகு நாங்கள் மேரி பண்ணி ஐ மூவ் டு பப்புவா நியூகினி. அங்கே போன உடனே எனக்கு அங்கே நாங்கள் இருந்த 35 இயர்ஸுக்கு முதல் போனாங்க 90s. அப்போ 91 அவன் எனக்கு ஒரு இன்விடேஷன் வந்தது. வி ஆர் ஹோல்டிங் அ பஜன் அட் one house and then they invited me with the children. So I went there. From that time only I saw Baba's picture, and that's the day I started praying Baba. And then they asked me to involve in the service. So I started with Narayana Seva and other things. Then I daily started going there and helping them. I actually started with service mind. I always praise Shiva. So I never believe any other God, right? So I always doing that. And here I did, like I wanted to do some service. With a service mind that I started. Then I fully involved in that organization. They put me into the bigger position and I have to start at Balaviya's classes. I am the one started, organized all the teachers and started.
and then is very active member in that one. From that only I started praying Baba. But I never go to Puttaparthi, I pray everything, but I never ask anything from him. Whatever comes, I face it. That is my way of doing it. I didn't think, or I want to see him, or I want to get anything from him. No, I never expect anything. But whatever I like to do, but he is in front of me, do this, do this, do this. Everything is come in front, I'll go ahead and that's on the way. So, you're first in Papua New Guinea. So people don't know, it's a country near Australia. Yeah, right? yes, yeah. And that's how she came into Swami's fold. And I just learned now, she started the Bal Vikas class there, and she was a guru there. Guru Arindam. Guru Asas I organized in my house and started with And that. now her daughter is a guru at our asylum here. So that's how Swami pulls you into his fold. Okay, and our last youth over there actually. So Sister Mayuri, she's actually been coming to Asylum as a Bal Vikas student. And now we've seen her grown and she's now a Bal Vikas guru. She's very active in the ladies wing, youth wing as a singer. So Mayuri, I'm guessing your introduction to Swami was in Bal Vikas. Yes. So can you just explain about that and how has that changed your life and your experience with Swami? So yes, I don't have beautiful stories like the ladies have mentioned, but a relative of ours recommended Bal Vikas to my mom, and through that I got signed up for Bal Vikas, and I didn't know anything about Swami. I didn't know anything about bhajan, Bal Vikas, or anything, and through Bal Vikas and bhajan coming regularly, I learned more and more about Swami, his childhood, the miracles he's done, his service projects, and I got to meet more of the community as well at Siam. And at that time, I honestly didn't know much about myself. I was a little kid. I was still, growing and learning about things. But through Swami and through Siam, I learned so much about not only Swami but about myself. And I've grown so much over the past years since Bal Vikas till now. And it's been a great experience going through all of the years of Bal Vikas, bhajan, getting into the ladies wing, helping out. There's so many opportunities at Xylem, and I'm very, very grateful to Swami for how guiding me on this path. So building off what she said, Swami Solvat, then the biggest miracle it's not when he creates vibhuti or he cures people or anything like that. His biggest miracle that he can do is the transformation of a devotee. So that's what I learned from Mayuri's story. She learned more about herself. That transformation is what Swami says is the biggest miracle. Now, Auntie Shivandani, I think you have some personal experience with a brother, if I'm not mistaken, his marriage. If you could just, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஓகே, 1977ல இந்த பிரதருக்கு என்கேஜ்மெண்ட் கிளம்பல முடிஞ்சது. ரெண்டு பேரும் இப்போ ரெண்டு சைடும் பாபாடி நோட்டீஸ் இல்லபடியா அவருக்கு சுவாமிகிட்ட போயிட்டு பிளஸிங் எடுத்துகிட்டு வருவாங்க. ஏன்னா இந்த பிரதரோட டாக்டர் அவருக்கு ஸ்ரீலங்காவில் அந்த டைம் அவருக்கு ஃபாரினுக்கு போகணும்னு ஒரு ஆசை. அப்போ அந்த ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் விட இல்லை, அவங்களை அந்த பாண்ட் முடிய மாட்டேன். அப்போ அது முடித்த உடனே அம்மா சொல்லிட்டா நரி பண்ணித்தான் அவர் போகலாம் மினி ஃபாரினுக்கு எல்லாரும். அதனால் அவருக்கு பிறகு கலாமில் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுட்டு நாங்கள் ரெண்டு பார்ட்டியும் இந்தியாவுக்கு போனாங்க. இப்போ புட்டபர்த்திக்கு போனோடனே அங்கே போனோடனே எல்லோரும் சொல்லிட்டார், சுவாமி முதலே சொல்லிட்டார், December 5th ஒரு கல்யாணம் இங்கே நடக்க போகுது. ஆனால் ஒருத்தருக்கும் தெரியாது யாருக்கு கல்யாணம், ஒருத்தருக்கும் தெரியாது. அப்போ நாங்கள் அங்கே போய் நிற்கக்குள்ள பிறகு 2 daysக்கு முதல்ல தான் சுவாமி ப்ளஸ் பண்ணி கொடுத்துருந்தார். 5th 2 days உங்களுக்கு கல்யாணம் நீங்கள். அப்போ உங்களுக்கு ஒருத்தரும் ப்ரிப்பேர் இல்லை. அப்போ என்ன செய்கிறேன்னு அம்மா எல்லாருக்கும் முறையில் இருக்குள்ள டாக்டர் கணேஷால் அப்போ அங்கே அவள் அங்கே இருந்தவ புட்டபர்த்தியில்
அவ தெரியும் கிளம்ப சமித்தியாக எங்களுக்கு. அப்போ அவள் சொன்னால் சரி அங்கே இருக்கிற வாலண்டியர்ஸ்ட்டு எல்லாம் கட்டுனே. அப்போ சுவாமிகிட்டேருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சுது, தான் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவேன், அவையில மாத்திரம் வர சொல்லி. பிறகு 5th அங்கே போனோடனே அவள் தாலி கொடி எல்லாம் தாலியெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணி அங்கே வெட்டிங் நடந்தது அவருக்கு. ஆன்டியோட பிரதருக்கு சுவாமி தான் மேரேஜ் பண்ணிருந்தார். ஆனால் ஒருத்தருக்கு ஒரு பிளான் தெரியாது, ஒன்றும் தெரியாது. Beautiful. And actually another incident I know about Auntie, Auntie's daughter Jananyaka, wherever she is, அவன் சாரியை பற்றி ஒரு ஸ்மால் ஸ்டோரி, if I'm not mistaken, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, அங்கே நாங்கள் பிறகு டாட்டருக்கு அவருக்கு வெட்டிங் ஃபிக்ஸ் பண்ணோடனே நாங்கள் இந்தியாவுக்கு போனோம். போயிட்டு சுவாமிக்கு கொண்டு போய் காடை கொடுப்போம்னுட்டு போனோடனே இங்கே சுவாமி நிற்கிறாருன்னு தெரியா. அப்போ அங்கே அவளுக்கு அந்த டைமில் அவளுக்குன்னா இந்த ஏப்ரல் அப்படியா சுவாமி வந்து கொடைக்கானலில் தான் நிற்பார் அந்த டைமில். நான் கிளம்புல இந்த அங்கே போனோடனே அப்போ நாங்கள் உடனே சாரியையும் வாங்கி கார்டும் பிரிண்ட் பண்ணிவிட்டு கொடைக்கானலுக்கு போனால் அங்கே சுவாமி இருக்கார். அப்போ 3 days தான் எங்களுக்கு டைம், அந்த அதுக்குள்ளே போயிட்டு வர இருக்குது. பிறகு அங்கே வந்து அங்கேயும் இன்னும் தெரிய ஈஸ்வரம் வாட அந்த செகண்ட் May 2 அங்கே ஏதோ ஒரு ஸ்மால் ஒரு ஸ்டாச்சு ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சு அன்றைக்கு உங்களுக்கு நல்ல சாப்பாடு அவையிலாங்க எல்லாம் கொடுத்து போட்டு அப்புறம் ஈவினிங் சுவாமிகிட்ட போகணும் உள்ளுக்க போகல அங்கே வாலண்டியர்ஸ் விட மாட்டாங்க. ஏன்னா அங்கே அதோட சாரி ஒன்றும் கொண்டு போயிடலாம். அப்போ நான் சரிட்டு சாரியை சும்மா எடுத்துகிட்டு இந்த ஷால் மாதிரி எடுத்துகிட்டு காடையும் எடுத்துகிட்டு இப்போ அங்கே வெளியில் நிற்கக்குள்ள அப்போ ஒரு வாலண்டியர் ஒரு ஆள் வந்து அவள் வந்து சீனியர் வாலண்டியர். அவளோட சும்மா அவடத்த வெளியில் நின்று கேட்டுக்கு வெளியில் நின்று காய்ச்சி கொண்டு வந்தேன். நாங்கள் ஏன்னா கேட் ஓப்பன் பண்ண இல்லை. அப்போ அவள் சொன்னால் சரிங்கிட்டு அவள் என்னை கூப்பிட்டா, சரி வா உங்களுக்கு நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னுட்டு அவள் கூப்பிட்டு இந்த பிள்ளைகளையும் கூப்பிட்டு நான் அவள் பயத்தில் வேலை இல்லை. எங்கள் சிஸ்டர் வந்தவள் இப்போ நானும் எங்கள் சிஸ்டர் தான் போய் முன்னாடி அங்கே இருந்தேன். நாங்கள் இருக்கோக்குள்ள அப்போ சிஸ்டரோட இங்கே இருக்கோக்குள்ள பிறகு சுவாமி வந்தால் வீல் சேரில் தான் சுவாமி ஸ்ட்ரெயிட்டாக அப்படி வந்தவர் நேராக என்னட்ட தான் வந்துட்டு பிறகு காடையும் வாங்கிட்டு பிறகு அப்படியே 3 தரம் சாரியை ப்ரெஸ் பண்ணி தந்தேன். அப்புறம் நான் இங்கே வந்துட்டு இந்த கதையை எல்லாருக்கும் சொன்னேன், இப்படி எனக்கு நடந்தேன். அப்போ வந்து ஒரு சிலர் சொன்னாங்க அது அப்படி சுவாமி சிக்கா இருக்கிறார், உங்கள்கிட்ட மாத்திரம் அப்படி வந்து ப்ளஸ் பண்ணி தந்தவர். அப்போ நான் எனக்கு தெரியாது, சுவாமிகிட்ட எனக்கு ப்ளஸ்ஸிங் கிடைச்சிட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கு பிறகு ஆகஸ்ட்டில் சந்திரன் அண்ணா இந்தியாவுக்கு போயிருக்கிறார். போன இடத்துல அங்கே என்ன சுவாமி ப்ளஸ் பண்ணுற படத்தை பார்த்துட்டு அதில் எனக்கு கொண்டு வந்து அப்போ ஆகஸ்டில் தான் டாக்டருக்கு வெட்டிங். இப்போ 1 week முதல்ல சொன்னேன் சுவாமி ஒரு ப்ரெசன்ட் அனுப்பியிருக்கிறாருன்னு கூப்பிட்டு ஒரு படத்தை தந்தார். பார்த்தா சுவாமி வந்து சாரியை ப்ளஸ் பண்ணுற படம். தேங்க்யூ ஃபார் கமிங் சுவாமி. I think I remember that. சுவாமி கூப்பிட்டு தான் she came straight to bless it. ஒழுங்கா தெரியாது படம் எடுத்தது ஒன்றுமே உங்களுக்கு. அப்பா வந்து சாயலத்துல he gifted you. திறந்து பார்த்து is the picture சுவாமி bless. ஏன்னா அவர் வந்து சுவாமி புட்டபத்தியில ஏதோ லைப்ரரிக்கு போன இடத்துல இந்த படத்தை கண்டு இருக்கிறார் உங்களோட அப்பா. What a blessing. And what are the chances? Yeah, you know what I mean? And நீங்க சொல்றீங்க சேவதா கூப்பிட்டு தான் நீங்க உள்ள without நீங்க போயிருக்க மாட்டீங்க. So it's all a divine plan that sari should be blessed. Yes. And you should get that picture. You still have that picture, yes. Thank you. Beautiful experience. Thank you. Okay, so the next question I would like to ask everybody from Ravi and T. So I said in the Sailathula 30 years of Canada Sailam. Ennendu ningal முதல் சாயிரத்தை பற்றி கேள்விப்பட்ட நீங்கள், this is question to everybody. என்னென்று முதல் சாயிரத்தை பற்றி கேள்விப்பட்ட நீங்கள், என்னென்று வந்த நீங்கள், யார் உங்களை கூட்டி கொண்டு வந்து, and how has your experience been? And any ஒரு சின்ன மூமெண்ட், ஒரு ஃபன்னான மூமெண்ட் இல்லாட்டி என்ன எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் சாயிலத்தில் if you can remember, please share it. நான் என்னுடைய செகண்ட் டாட்டரோட மதர் இன்லோ, ஆனால் செகண்ட் டாட்டர் மேரி பண்ணல, அதுக்கு முதல்ல 2 பேருக்கு தெரியும் அவையால். ஸோ அவள் தான் வந்து எனக்கு சொன்னான், சாயிலம்ன்ற ஒரு இடம் இருக்குது, சந்திரன்ன்ற ஒரு ஆள் தான் நடத்துறது, அது நல்லொரு சென்டர், நீங்கள் வாங்க. அவங்க தெரியும் நான் சாய்டி ஓட்டி, ஆனால் போகிறதுக்கு இடம் இல்லை, ஒரு இடம் இல்லை. இங்கே வாங்க. முதல் பஜனை எனக்கு தெரியாமல் சுந்தரத்தில் தான் பஜனை பழகினான். 2 வருஷம் அங்கே இருந்தபடியாக பழகினான் அந்த பஜனை. பிறகு இங்கே வந்த பிறகு வீட்டில் பஜனை வச்சேன். கொஞ்சம் க்ரௌடை கூப்பிட்டு எங்களோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வீட்டில் வைப்பேன். எவ்ரி இயர் பர்த்டேக்கு பஜனை வைக்கிறேன் நான்.
அவங்க பார்த்துட்டு சொன்னேன், வாங்க சாய் இல்லத்துக்கு போகலாம், நீங்கள் வாங்க நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். சரி, அவளுக்கு பின்னால் தொத்தி கொண்டு வந்தேன். வந்ததுல இருந்து மெல்ல 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 அவள் உள்ளுக்குள்ளே கூப்பிட்டு கொஞ்சம் சர்வீஸ் செய்ய விட்டுட்டா. என்ன உள்ளுக்குள்ள அவள் தான் கூப்பிட்டா, வாங்க ரதி இதில் வந்து செய்யுங்கோ, இது அடுக்குங்கோ, அதை செய்யுங்க. சரி, அவளுக்கு அப்போ தான் என் பேர் கூடி சாய் இல்லத்தில் தெரிய வந்தது. சரி, என்ன சேவை செய்ய வச்சா அதில் இருந்து நல்ல வடிவாக சாய் இல்லத்தில் நல்லா என்ஜாய் பண்ணினோம். தொடக்கத்தில் நல்லா என்ஜாய் பண்ணோம் சாய் இல்லத்தை. 12 மணி நானும் ஹஸ்பண்டும் தான், பிள்ளைகள் எல்லாம் செட்டில் பண்ணி மேரி பண்ணி போயிட்டுனா நாங்கள் 2 பேரும் எங்களை கேட்கறதுக்கும் ஒருத்தரும் இல்லை. வந்தால் 12 மணிக்கு தான் வீட்டை போவோம், ஒரு தரும் கேட்க மாட்டோம். வருவோம், பஜன் முடிப்போம், எல்லா வேலையும் செய்து எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணினது என்னென்று சொல்லவா வேண்டும். சாந்திக்கு தெரிஞ்சிருக்கலாம். எல்லாரும் சாப்பாடு போட்டு எல்லாரும் சாப்பிட்டு நல்ல வடிவாக தான் காணிச்ச சாப்பிட்றாங்களே எல்லாரும். எல்லாம் இப்படி பண்ணால் வழியில் ட்ரிப் கொண்டு போனேன், அதெல்லாம் செய்வேன். 25 இயர்ஸ்க்கு மேலே நான் இந்த சாயிலத்தில் சேவை செய்கிறேன். ஒரு இடத்துலையும் சேவை செய்வதில்லை. இதுதான் என்னுடைய வீடு. நான் சாயிலத்தில் செய்கிறேன். சாமி தான் என்னுடைய தெய்வம், முதல் தெய்வம். நான் கண்கண்ட முதல் தெய்வம் சத்ய சாய்பாபா தான். அவர் நான் ஷிரடி பாபாவை கையெடுத்தும் கூப்பிட இல்லை, சாயிலத்துக்கு வந்தம் போகிறதில்லை அவரை கும்பிடுறதுக்கு. எல்லாரும் அவர் தானே முதல் வந்த தெய்வம், நான் எடுக்கையில் எனக்கு அவர் தெய்வம் இல்லை, அவர் தான். எப்படி அனுப்பினாரோ தெரியாது, சாய்பாபா தான் என்ன ஷிரடி பாபா கும்பிட வச்சு முதல் சந்திரனோட கூட்டி கொண்டு போனவர் ஷிரடி பாபாவுக்கு. நீங்கள் போகிறீங்க ஷிரடி பாபாண்ட தான் வருவேன். நாங்கள் போகிறோம். கொஞ்சம் க்ரௌடை கூட்டிகிட்டு போனவர். அவையோட சேர்ந்து நானும் என் ஹஸ்பண்டும் என் ஒரு கிராண்ட் டாட்டரும் 3 பேருமா சேர்ந்து போனாங்க. நல்லா என்ஜாய் பண்ணினோம் சாய் இல்லத்தில். இன்றைக்கு நான் இருக்கிறேன் இதிலேயே தான். நன்றி. ஓகே, ஜீவாண்டி. ஸோ ஜீவாண்டி பற்றி இது ஸ்மால் திங். அங்கட பழைய சாயிலம் ஸ்லாண்ட் அவென்யூல இருந்தது. as all of you know, ஸ்லாண்ட் அவென்யூ இருக்குது. ஜீவாண்டி actually lives like a 2-minute walk. 2 நிமிஷம் நடந்து போகலாம் ஜீவாண்டி வீடு. அவ்வளோ கிட்டவா தான் அவனோட வீடு. ஆனால் அவள் வந்தது சாயிலது சரியான லேட். என்னடா அவ்வளோ வரைக்கும் அவளுக்கு தெரியாது சாயிலம் இது இருக்கு. ஸோ how did you come to சாயிலம்? என்னட்டு வந்தது? ஒரு நாள் just I went for a walk. அப்போ தான் இந்த போர்டை கண்டேன். எப்போ கூட வீட்டுக்கு நான் வந்தது 2006 வந்தேன். சாயிலம் அதில் மூவ் பண்ணி 2007 6 வந்தேன் நான். ஆனால் நான் சாயிலத்துக்கு வந்தது 2013. 2013 November I started. I was just walking and then just I was just want to see what is happening. அப்போ அண்டு வந்து கார்த்திகை விளக்கு. அப்போ நான் உள்ளுக்கு வந்து இங்கே என்ன நடக்குது சொல்லி கேட்டேன். அப்போ உங்களோட அப்பா தான் வந்தார். வாங்க உனக்கு இப்படி என்ன நடக்குதுன்னு கேட்டேன். நீங்கள் பஜன் வைக்கிறேன், நான் பஜன் வைக்கிறீங்களா? அப்போ நாங்கள் வரலாமா? இன்றைக்கு தான் நாங்கள் இங்கே இது வைக்கிறோம், நீங்கள் வாங்குவோம்னு சொல்லி சொன்னேன். ஸோ தட்ஸ் த ஃபர்ஸ்ட் டே ஐ ஸ்டார்டட் வித் சாயிலா. அந்த கார்த்திகை முழு அந்த இது நடந்தது 9 மார்னிங் நடந்தது. அதில் இருந்து தென் ஐ ஸ்டார்டட் கண்டினியூங் கமிங் தேர். இப்போ அப்போ கேட்டார், இப்போ பக்கத்தில் தானே இருக்கிறீங்க, உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்டபடியே ஐ ஸ்டார்ட் நோ ப்ராப்ளம், ஐ கேன் டூ இட். ஐ ஸ்டார்டட் வசிப்பிங். வா. ஸோ சாயிலம் 6 இயர்ஸ் இருந்தால் 6 இயர்ஸ் இப்படி தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஸோ ஜஸ்ட் சே சுவாமி கூப்பிட்டதான் ஒரு டைமுக்கு அவர் கூப்பிடுவார். அப்பதான் யூ கேன் கம். அவன் அருளால் தான் அவன் தாழ் வணங்கியும். அது இந்த விஜயதசமி அந்த வச்சு அடுத்த மந்த் அந்த ஷிரடி பாபா வரைக்கும் தான் நீங்கள் வந்தீங்க. ஷிரடி பாபா வந்து அடுத்த மந்த் தான் நான் வந்தேன். முதல்ல நீங்கள் விஜயதசமி ஆண்டு வந்தீங்க, நான் கார்த்திகை வந்தேன். வந்தோடனே இப்போ அதில் வந்துட்டு அப்படியே அப்பா asked me to do puja and other things. Do you know anything? Then he knows that I am vegetarian. And then we have back home also we have our temple and we worshipping everything, and my mother and our family, whole family, we are doing that. Apart from that, mother saying over and so I started doing that. I don't know how Baba called me. I never know about Sriti Baba. After I come there only I know about Sriti Baba also. Beautiful. Umanti, நீங்கள் என்னென்ன சாயிலத்துக்கு வந்த நீங்கள், who brought you and any experience you had with Sailam, any interest? நான் முதல் சொன்னது மாதிரி எங்கள் அம்மா வந்து முதல் பண்டிகையில் அந்த சாப்ரோ சமிதி பஜன் வச்சிருந்தீங்க. இப்போ அம்மா அங்கே போயிட்டு அங்கே ஒரு 2 பேர் சொல்லியிருக்கீங்க. அப்படி
இன்னொரு இடத்துல பஜன் நடக்குது, நீங்கள் அங்கே கூட இல்லையாங்க. இல்லை அம்மா அதுக்கு போயிட்டு வந்து தான் சொன்னால் இங்கே நல்ல வடிவாக பஜன் நடக்குது, நீயும் வந்து பாடு, நீ வந்து கும்பிடு. அதுக்கு பிறகு தான் எனக்கு அங்கே இங்கே வந்து ஈடுபாடு வந்தது. அப்போ அம்மாவால் தான் நான் உண்மையிலேயே சாய் பாபாவை தெரிஞ்சு வந்தேன். அதுக்கு பிறகு அதற்கு அனுகிரகம் இருந்தபடியாக பாபாவை 3 முறை போய் தரிசித்தேன். அதற்கு ஆசீர்வாதம் கிடைச்சிது. அதுக்கு பிறகு சீரடிக்கு போய் சீரடி பாபான்ற ஆசீர்வாதம் எனக்கு கிடைத்தது. இப்படித்தான் எனக்கு தெரிஞ்சு வந்தேன். Beautiful. Shivandri, so like I said, a long time devotee since the 70s. என்னென்று சாயிலத்துக்கு வந்தீங்க கரவன் சிவானந்தி since I think day 1 she's been coming. என்னென்று சாயிலத்தை பற்றி தெரிஞ்சு யார் கூட்டி கொண்டு வாங்க? நான் வந்து சும்மா க்ரோசரி கடைக்கு போகல, என் கையில் பாபாவோட ரிங் இருந்தது. அது வந்து க்ரீன்லெஸ் அவங்கள்ட்ட தான் எபனியும். அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் இப்போ பாபா போட்டீங்கன்னா எபனியில் வந்து இப்போ புதுசாக பஜனை துவங்க போகிறாங்க பேஸ்மெண்ட்டில், அப்போ நீங்கள் போகலாம் தானே. அப்போ நான் கேட்டேன்னா இல்லை யாரும் போகலாமான்ட்டு வேலை யாரும் போகலாம்ல. அப்போ அது கூட ஃப்ரைடே. அப்போ எனக்கு வந்து ஃப்ரைடே நானும் மாமியும் பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு கோயிலுக்கு போனாங்க. அப்போ நாங்கள் அப்போ முடிஞ்ச பாவத்தினாங்க இப்போ அடுத்த கிழமையில் துவங்குவாங்க அங்கே பஜனை சென்று. அப்போ நான் கடைக்கு போகிறப்படியே கேட்டுக்கொண்டு வருவேன். ஏன்னா ஃப்ரைடேனா எங்களுக்கு வசதி. மற்றது ஃப்ரைடே ஸ்ரீலங்காவில் இருக்கக்குள்ள எங்களை வீட்டில் ஒவ்வொரு ஃப்ரைடேயும் பஜனை வைக்கிறோம் நாங்கள். ஸ்ரீலங்காவில் எங்களை விட்டு பஜனை. அப்போ ஃப்ரைடே அப்போ அது வசதியாக இருந்தபடியாக நாங்கள் வந்து ஃப்ரைடே நானும் மாமியும் நாங்கள் வந்துட்டு பார்த்தோம். இப்போ கோயிலுக்கு போயிட்டு நேராக வந்து மேலே நின்று பார்த்தோம், ஒருத்தரும் வேற இல்லை. அப்புறம் உங்களோட அப்பா எல்லாரும் வந்தவே லேட்டாக நாங்கள் வெளியே போயிட்டோம். இல்லை நாங்கள் கீழே ஸ்டார்ட் பண்ணால் இப்போ உங்களுக்கு தெரியும். அப்பா வந்து தூங்க போகிறாங்க, இவர் தான் நாட்கள் இருந்து அந்த வெளியில் காட்டின நவையில் தெரியும் எனக்கு. இப்போ காட்டினவையில் அப்போ நான் பிறகு அங்கே போய் உங்களோட அப்பாவோடைய காய்ச்சி அடிச்சு அப்போ வாங்க வந்துட்டு கூட்டிகிட்டு போனேன் இந்த பிரச்சனைக்கு. அதுலேருந்து அப்படியே வேறு இருக்கும். Okay, thank you. So just to finish off, I'd like everybody, if you can say, we're celebrating Swami's 100th birthday. Sumar Valtu, or what do you feel? How do you feel about Swami's 100th birthday? எத்தனையோ birthdays நீங்கள் சாயிரத்தில் பார்த்துருக்கீங்க, எவ்வளோ கிராண்டாக நினைச்சீங்க. Shivandri 50th year birthday நீங்கள் play செய்திருக்கீங்க. You're here for the 100th birthday. So if I can start from Sister Mayuri, just something about Swami's birthday. How do you feel? I'm very grateful to be part of all the preparations that are being done for Swami's birthday celebrations next week. So it's very exciting, and I was able to actually go to Puttaparthi and Shirdi this year. So I'm thinking of that as something I'm really grateful for, and it's a great opportunity that I got this year. So this year, it's not only Swami's birthday; it's also a birthday for us, for all of us. It's also a birthday to wish the inner God within us as well. So just welcoming everyone to come and celebrate next week. Thank you, Mr. Mike. Thank you, Raviyanshi. What would you like to say? Swami Nuraada Jayanthi dinam எத்தனையோ birthdays நீங்க பார்த்திருக்கீங்க. And what is special? Swami பற்றி என்ன சொல்ல போறீங்க? சுவாமி எங்களோட மிச்ச நாளை கழிக்க இல்லை சொன்னோம். நாங்கள் சாமியை சரியாக மிஸ் பண்ணிடலாம். சாமி இல்லாட்டிலும் சாமி எங்களோட தான் இருக்கிறேன். அவர் இப்போவும் இருப்பார். நாங்கள் அடுத்த பிறவி வந்து அவர் அதுலேயும் அவரை கேட்டிருக்கிறேன்னு நான் எங்களோட குடும்பத்தை உங்களோட சேர்த்துட வரமாட்டேன். சேர்ப்பேன், சுவாமி சேர்ப்பேன். விரும்பினதெல்லாம் செய்கிறேன். எனக்கு இன்று வரைக்கும் ஒரு குறையும் ஆறு என்னை பற்றியோ என் குடும்பத்தை பற்றியோ என்ன கதைச்சாலும் நீ கவலைப்படாது என்றதான் அவர் எனக்கு வந்து நீங்களும் என் மனத்தில் சொல்லிக்கொண்டு நீ ஒன்றும் கவலைப்படக்கூடாது. உனக்கு நடக்கிறதெல்லாம் நல்லா தான் நடக்கும். நீ சந்தோஷமாக இருப்ப. கடவுளே, நான் இப்போவும் தனியாக வீட்டில் சந்தோஷமாக என் பிள்ளைகளுக்கு கூடி கிடைக்க கொடுக்காம இருக்கிறேன். எல்லாம் வந்து தெய்வத்தில் அருள் தான், ஒருத்தரும் இல்லை. நானும் பல வருடமாக பாபாவுடைய பர்த்டேயை பார்த்துருக்கிறேன். இந்த முறை பிரமாண்டமாக நடக்க வேணும் என்று உறவினையும் வேண்டுகிறேன், அவர்கிட்டையும் கேட்டுக்கொள்கிறேன். நான் இன்னும் இருந்து சேவை செய்யக்கூடிய என்னை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறார் என்பதில் நான் மிகவும் திருப்தி அடைந்தேன். ஆகவே அவருடைய
பிறந்த நாள் வந்து பிரம்மாண்டமாக மிக மிளகாக நடக்கும்னு வந்து நான் இறைவன் எல்லாரையும் வேண்டிக் கொள்கிறேன். தேங்க்யூ. சிவாஜி. அதில் 100வது பர்த்டே வரப்போகிறதுன்னு தான் இப்போவே கொண்டாட துவங்கிட்டாங்க. இப்போ எப்படியோ அதுக்கும் இன்னும் புட்டை பற்றி கூட கூப்பிட்டு எடுத்துட்டேன் சாமி. இந்த இயர் போயிட்டு போனபடியாக கூப்பிட்டு எடுத்துட்டேன். தேங்க்யூ. ஆனால் அவரோட பர்த்டே வந்து எங்களோட வீட்டு கொண்டாட்ட மாதிரி தான் நாங்கள் எனக்கு ஐ ஃபீல் என்ன அதே மாதிரி இருக்கிறது. தேங்க்யூ சாமி. தேங்க்யூ. அண்ட் சிவாஜி. அண்ட் ஜீவந்தி. I'm very excited to see that 100th birthday, but only I have things I don't have Chandran here with us to celebrate. That's the only missing part. I really, every day I am thinking of that. That's the main thing worrying about me. Okay, thank you so much. Okay, so we'd like to move on to the next program. I would like to thank all these wonderful ladies for sharing their experience. I'm sure experiences in the future we will hear them too. So let's please give them a big round of applause. Thank you. படித்த நான் பாடும்படி உன் தமிழமுதை படித்த நான் பாடும்படி